அன்பானவர்களே, நமக்கு மிக அருமையான ஆண்டவருடைய வார்த்தைகள் இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. எப்பொழுதுமே கடவுளை புகழ்ந்து போற்று, ஆண்டவரை தாராளமாய் மாட்சிப்படுத்து. அது நமக்கு மிக மிக முக்கியமான ஒன்று. இன்றைக்கு நான் காலையில் அவசரமாக இந்த கூட்டத்துக்கு வந்துக்கிட்டு இருந்தேன். கூட்டத்துக்கு வர்ற பாதையில் போலூர்லேருந்து ஒரு சகோதரர் என்னை சந்தித்தார். அவர் இங்கே கூட கொடுத்துருக்கிறார் பிரிண்டட் ஷீட்டு, ப்ரேயர் அட்டை. அதில் ஆண்டவரை மாட்சிப்படுத்துகிற வார்த்தைகள், ஆண்டவருடைய வசனங்கள், அதை அவர் பிரிண்ட் பண்ணி ஒரு அருட்சகோதரி அவருடைய ஊரில் மறைவுரை ஆற்றியிருக்காங்க. ஆண்டவரை மாட்சிப்படுத்தணும், புகழணும், போற்றணும், அது மிக அவசியம் அப்படின்னு சொன்னதை கேட்டு இவர் ஒரு ஷீட்டில் பிரிண்ட் பண்ணி அதை என்கிட்ட கொண்டாந்து கொடுத்தாரு. அப்போ அவர் சொன்னார், இந்த வார்த்தைகளை பிரிண்ட் பண்ணி அந்த சிஸ்டருக்கு அனுப்பிச்சேன் ஃபாதர், ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. இதை வாசிக்கிறவங்க நிறையா பேர் அதை பார்த்து வாசிக்கிறவங்க, புகழுறவங்க, தியானிக்கிறவங்க நிறைய பேர் குணப்படுத்தப்பட்டார்கள் அப்படின்னு சொன்னார். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமை. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அன்பிற்குரியவர்களே, நாம் கடவுளை மகிமைப்படுத்தும் பொழுது என்ன நடக்கும்? துதிக்கின்ற பொழுது எரிகின்ற நெருப்பு, துதிக்கின்ற போது எரிகின்ற நெருப்பு மகிமையை காண செய்யும். அதை சொல்லத்தானே நான் இடைவெளி விட்டேன், யாருமே சொல்ல மாட்டீங்க. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. எப்பொழுதெல்லாம் நம்ம துதிக்கிறோமோ அப்பொழுதெல்லாம் கடவுளுடைய பிரசன்னம் நம்ம மேலே இறங்கி வரும். துதிக்கின்ற பொழுது எரிகின்ற நெருப்பு மகிமையை, கடவுளுடைய மகிமையை காண செய்யும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். எல்லா வேளைகள்லையும் நம்ம உதட்டில் மட்டும் இல்லை, உள்ளத்திலிருந்து உதடு வழியாக கடவுளுக்கு புகழ்ச்சி இருக்கணும். எப்போதும் புகழ்ந்து கொண்டே இருக்கணும். இப்போது வரும்போது பிரைஸ் தி லார்ட், தேங்க்யூ ஜீசஸ், ஹல்லேலூயா, மாதாவுக்கு மரியே வாழ்க, ஏன்னா அவங்கள அப்படி புகழும்படி தலைமுறை தலைமுறையாக என்னை போற்றுமேன்னு பைபிள் நமக்கு சொல்லுது, பைபிள் சொல்லுது. அப்போ அது மாதிரி நம்ம வார்த்தைகளை பயன்படுத்தும் பொழுது நமக்குள்ள கடவுளுடைய இரக்கம் இறங்கி வரும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அதனால தான் நம்ம ஒருத்தர் பார்த்தா பிரைஸ் தி லார்ட் சொல்கிறோம், அல்லது இயேசுவுக்கு புகழ் சொல்கிறோம், அல்லது ஆண்டவருடைய சமாதானம். பல பேர் பல விதமாக சொல்கிறாங்க. ஏன் அப்படி சொல்கிறோம்? அப்படி கடவுளை போற்றி புகழும். மனிதரை பார்க்கும் போதெல்லாம் கடவுளை போற்றணும். ஏன் புகழணும்? மனிதர் யார் உருவில் படைக்கப்பட்டாங்க? கடவுளுடைய உருவில், கடவுளுடைய சாயலில். அப்போ ஒவ்வொரு மனிதன்லையும், அவன் கிறிஸ்தவனோ இந்துவோ முஸ்லீமோ, ஒவ்வொரு மனிதன்லையும் யார் இருக்கிறாங்க? கடவுள் இருக்கிறார். அந்த கடவுளுடைய இருத்தலை, உடனிருத்தலை வெளிப்படுத்துகின்ற விதங்கள் ஒவ்வொரு மனிதன்லையும் மாறும். ஒருத்தன் தீவிர பக்தராக இருப்பான், தீவிர நம்பிக்கையாளனாக இருப்பான், வெறி பிடிச்சி இயேசுவுக்காக சாட்சி பகருவான். ஒருத்தர் ரொம்ப வெதுவெதுப்பாக இருப்பான், அது வெவ்வேறு விஷயம். ஆனால் எப்பொழுதும் கடவுளை போற்றணும். காரணம், அந்த மனிதனில் கடவுள் இருக்கிறாரு. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நம்ம வெதுவெதுப்பாக இருக்கிறோம்னு வச்சுக்கலாம். 3:15 திருவெளிப்பாட்டில் நம்ம என்ன வாசிக்கிறோம்? அந்த வசனம் நமக்கு சொல்லுகிறது, நீ வெதுவெதுப்பாக இருந்த, சூடாக இருக்கணும் அல்லது குளிர்ச்சியாக இருக்கணும். சூடாகவோ இல்லாமல் வெதுவெதுப்பாகவும் குளிர்ச்சியாகவும் இல்லாமல் வெதுவெதுப்பாக இருந்தால் உன்னை என்னுடைய வாயிலிருந்து கக்கி விடுவேன். பார்த்தீங்களா? வெதுவெதுப்பாக இருக்கிறதுனா எப்படி? ஞாயிற்றுக்கிழமை ஆச்சுன்னா பூசைக்கு போவோம், ஒரு பிரசங்கம் முடிகிற சமயத்தில், முதல் வாசகம் முடிகிற சமயத்தில் அப்படி போவோம். அப்படியே முக்கியமாக ஆண்கள் பார்த்தீங்கன்னா பின்னால் போய் கை கட்டிக்கிட்டு நிற்பாங்க. இப்படி பின்னால் கட்டிக்கிட்டு முன்னால் கை கட்டிக்கிட்டு அப்படியே பின்னால் கோயிலுக்கு வெளியில் நிற்பாங்க, கோயிலுக்கு அந்த போர்ட்டிகோவில் நிற்பாங்க. இப்படியே பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, ஏதோ சர்க்கஸ் பார்க்குற மாதிரி. அந்த நடுப்பூசை வரும்பொழுது மட்டும் பிதாசுதம் போட்டுக்குவாங்க, ஆராதனை பண்ணிக்குவாங்க. மற்ற டைமில் அப்படியே நிற்பாங்க. வேகமாக வெடுக்குன்னு நன்மையை பிடுங்கிட்டு போயிடுவாங்க.
அந்த மாதிரிலாம் நடக்கும் இல்லை. அவங்க நன்மை வாங்கினதுமே சில பேர் போகிறவங்க இருக்காங்க வீட்டுக்கு. பிரைஸலோ ஹல்லேலூயா. வாசகம் என்னான்னு கேட்டு பூசை முடிஞ்சு கேட்டிங்கன்னா தெரியாது. ஃபாதர் என்ன சொன்னார் மறை உரையில் தெரியாது. ஏன் கேட்டுச்சு, உள்ளே இறங்கலை. பிரைஸலோ. முழு திருப்பலியில் பங்கெடுக்கணும். திருப்பலிக்கு முன்னால் தயாரிப்போட ஒரு 2 நிமிஷம், ஒரு 5 நிமிஷம், 1 நிமிஷம் முன்னால் நற்கருணை ஆராதனை பண்ணிட்டு திருப்பலியில் ஆண்டவரை நான் சந்திக்க போகிறேன் அந்த உற்சாகத்தோட அந்த தாகத்தோட போய் நம்ம பங்கெடுத்தா அதனுடைய மதிப்பு வேற. பிரைஸலாம் ஹல்லேலூயா. ஆமாம், தாகம் இல்லாத சமயத்தில் தண்ணியை குடிக்கிறவங்க இருக்கிறாங்க. குடிக்கணுமே, 2.5 லிட்டர் குடிக்க சொல்லியிருக்காரு டாக்டரு, 3 லிட்டர் குடிக்க சொல்லியிருக்காரு. அப்போ நினச்சப்பெல்லாம் கொஞ்சம் தண்ணி குடிச்சுக்குவாங்க. அது அவங்களுக்கு ஒரு திருப்தி இருக்காது, மகிழ்ச்சி இருக்காது. தாகத்தோடு போய் குடிச்சா அப்பாடா அப்படி வரும் இல்லை. எஸ் அப்பா இல்லை, அது தாகத்தை நிறைவுபடுத்துறீங்க, உங்களுக்கு மகிழ்ச்சி இருக்கும், ஒரு திருப்தி இருக்கும், தாகம் தீரும். பிரைஸலாம் ஹல்லேலூயா. சில பேர் பார்த்தீங்கன்னா அப்படியே மதன்னு வருவாங்க. 115 கிலோ இருப்பாங்க, 115 கிலோ அப்படி இருப்பாங்க. என்னன்னா காலையில் ஒரு 7, 8, 9 இட்லி, ஒரு 5, 6 சப்பாத்தி, இல்லை ஒரு 10 மணிக்கு ஒரு வடை, ஒரு கேசரி, டீ, காஃபி, அது மாதிரி. அப்புறம் 12:30 மணிக்கு ஒரு சாப்பாடு, முக்குடி, மூக்கு வரையணும், இல்லை தொண்டை வரையணும், அப்படி சாப்பிடுவாங்க. அப்பாடா போய் உட்காருவாங்க, படுப்பாங்க. அப்புறம் 4 மணியை போல் ஒரு அமுக்கு இல்லை, அதெல்லாம் நடக்கும். 4, 4:30 மணி, 5 மணியை போல் ஒரு அமுக்கு. அதன் பிறகு மறுபடியும் இடையிலேயே வேறு அரைச்சிக்கிட்டே இருப்பாங்க, கிரைண்டர் போய்கிட்டே இருக்கும். இந்த இடையில சாப்பாட்டுக்கும் காஃபிக்கும் மத்தியான சாப்பாடுக்கும் சாயந்தரம் காஃபிக்கும் இடையில ராத்திரி சாப்பாட்டுக்கும் இடையில அரைச்சிக்கிட்டே கிரைண்டர் ஓடிக்கிட்டே இருக்கும், மிக்சி ஓடிக்கிட்டே இருக்கும். அவங்க எத்தனை கிலோ இருப்பாங்க? 115, 112 கிலோ அந்த மாதிரி இருப்பாங்க. பிரைஸலாம் ஹல்லேலூயா. அவங்களெலாம் மிலிட்ரியில் எடுக்க மாட்டாங்க. ஏன் மிலிட்ரியில் எடுக்க மாட்டாங்க? ஓட முடியாது, ஓட தெரியாது, இல்லை ஓட முடியாது, இல்லை ஓட முடியாது. வெயிட் இழுக்குத, இவர் இந்த பக்கம் போனால் இது இந்த பக்கம் இழுக்கும் வயிறு இல்லையா. மதம் இருக்கும், தூக்கமாக வரும். இப்படி உட்காந்துக்கிட்டே இருப்பாங்க, உட்காந்து அப்படியே தூங்கிக்கிட்டே இருப்பாங்க. காரணம் அதான் வெதுப்பு உடலில் அப்படியே மந்தமாக இருக்கும். கிறிஸ்தவ வாழ்க்கையில் எப்படி வெதுப்பு இருக்கும், நம்ம அதை தான் கவனிக்கணும். குடும்ப ஜெபம் இருக்கும். எடுத்தோனையும் பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே சாமியாருங்க சில பேர் பூச வைக்கிறாங்க தெரியுமா. வந்ததே வருவாங்க, பாடும் பல்லவி தான் பாடி நிறுத்துப்பா. பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. சகோதர சகோதரிகள் திருப்பலியை தகுந்த முடிவு கொடுக்கணும். பாவம் கொடுக்காம வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் எல்லாம் வல்ல இறைவன் தந்து ஜெபிப்போமாக. உம்மோடு தூய் ஆவியின் ஒன்றிப்பில் இறைவனாக என்றென்று வாழ்ந்த ஆட்சி பெறுகின்ற எங்கள் ஆண்டவரும் தான். இது பூசை ஆடாது இல்லை. ஆனால் என்ன வார்த்தை சொல்கிறோம், கடவுளுடைய வார்த்தையை உச்சரிக்கிறோம். இப்போ நீங்கள் இப்போ ட்ரெண்டிங்காக இருக்குது அந்த வார்த்தை கூட உங்களுக்கு பயன்பாட்டில் உள்ள வார்த்தை ட்ரெண்டிங்காக இருக்குது. முதலமைச்சரை அப்படி பேசிட்டாங்க, ஒருமையில் பேசிட்டாங்க சொல்கிறாங்களா, பேப்பர்லாம் வச்சு ஒரு பெரிய பிரச்சனை. ஒருமையில் பேசுனாங்களே பேசலையே, அது நமக்கு அது வேற விஷயம். ஆனால் ஒரு முதலமைச்சர்னா அவருக்குன்னு ஒரு மதிப்பு இருக்குது. அது யாராக இருக்கணும். ஒரு மந்திரினா அவருக்கு ஒரு மதிப்பு இருக்குது, ஒரு எம்எல்ஏனா அவருக்கு ஒரு மதிப்பு இருக்குது இல்லை. ஒரு அப்பான்னா ஒரு மதிப்பு இருக்குது, ஒரு அம்மானா அவங்களுக்குன்னு ஒரு மதிப்பு இருக்குது, ஒரு குருவானவர்னா ஒரு மதிப்பு இருக்குது. அப்போ அதுக்கு அந்த மதிப்பை நம்ம மனசில் வச்சு பேசணும். ஒரு ஆசிரியர் அவங்களுக்குன்னு ஒரு மதிப்பு இருக்குது, ஒரு டீச்சர்னா ஒரு மதிப்பு இருக்குது. பிரைஸலாம் ஹல்லேலூயா. அப்போ நம்ம பேச்சில் அதுக்கு நீ கடவுளை தந்தை மகன் தூய் ஆவியின் பெயராலே ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. சகோதர சகோதரிகளை தகுந்த முறையில் ஒப்பந்தம் ஏன்டா நீ சாமியாரான இல்லை. சாமியாருக்கு என்னவோ அதுதான் ஜனங்களுக்கு. அப்போ கடவுளுடைய பெயரை உச்சரிக்கிறோம்,
நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், தீர்த்தத்தை தொட்டு ஒரு சுத்து ஒரு குத்து. தீர்த்தத்தை தொட்டு சுத்தன் பரிசுத்தாவின் பேராலே ஆமென்னு ஆசீர்வாதம் பண்ணிக்கணும். அதற்கு பதிலாக தொட்டு ஒரு சுத்து ஒரு குத்து போயிட்டு போயிடுவான். என்னடா சொன்ன, ஒன்று ஆசீர்வதிச்சுக்கிற, கடவுளுடைய பெயரை சொல்லி நீ ஒன்று ஆசீர்வாதம் பண்ணிக்கிற, அது அப்படியே ஆசீர்வாதம் பண்ணிக்குவேன், அப்படியே ஆசீர்வாதம் பண்ணிக்குவேன். அப்போ அதுக்கு அந்த கடவுளுடைய பெயரை உச்சரிக்கும் போது நம்ம ஒருமையில் உச்சரிக்க கூடாதுன்னு சொன்ன மாதிரி, கடவுளை அவருடைய பெயரை உச்சரிக்கும் பொழுது அதற்குன்னு ஒரு மரியாதை இருக்கு. அந்த மரியாதையை கொடுக்கும்போது அதற்குன்னு ஒரு பவர் இறங்குது. பிரைஸ் எல்லாம் ஹல்லேலூயா. ஆமா, ஒரு பவர் இறங்குது. அந்த பவர்னால நம்முடைய வாழ்க்கைக்கு ஆசீர்வாதம் வருது. அதை அவ்வளோ அவசரமா சுத்தி குத்துறது இல்லையா? அப்ப அதே போல திருப்பலியில் வெதுவெதுப்பா இல்லை, சூடா இருக்கிறோம்னா ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் தயாரிப்போட திருப்பலியில முதல்ல பங்கெடுக்கிறது. என்ன ஃபாதர் சொல்றாரு, என்ன வாசகம், என்ன ஜெபம், என்ன வாசகம், என்ன மறைவுரை, கூர்ந்து கவனிக்கிறது. செல்போனை தொடையில சொரிய விடக்கூடாது. வைப்ரேஷன் வைக்கிறாங்கல்ல, வைப்ரேஷன் வைக்கக்கூடாது, சைலண்ட். அப்படி என்ன அவசரம்? மோடிக்கு இம்மீடியட்டாக ஏதாவது நியூஸ் சொல்லி ஆகணுமா? இல்லை, தேவையில்லையே. ஏதாவது நடந்துட்டு போ, நான் ஆண்டவரோட இருக்கிறேன். பிரைஸ் எல்லாம் ஹல்லேலூயா. உங்களுக்கு ஃபுல்டன் டி ஷீன் அப்படின்னு ஒரு ஆயரை பற்றி சொல்லியிருக்கேன்னா தெரியல. பேராயர் அவர் தினந்தோறும் 1 மணி நேரம் நற்கருணை முன்னால் ஆராதனையில் இருப்பார் எப்போதும். ஒரு தடவை அவர் அவசரமாக ட்ரெயினில் ஜெர்மனிக்கு போக வேண்டி இருந்துச்சு, ஜெர்மனி தாண்டி போக வேண்டி இருந்துச்சு. அவர் ட்ரெயினில் ஏறிட்டார். ராத்திரி 10 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. அடுத்த ஸ்டேஷனில் நிற்க போகுது. அடுத்த ஸ்டேஷனில் நின்று தொடர்ந்துருச்சுனாக்கா இறங்க முடியாது. அவருடைய பயணம் இன்னும் கொஞ்சம் தூரம் இருக்குது. அவர் என்ன பண்ணார், ஐயோ இந்த நாள் முடிய போகுது, ஆராதனை செய்யணுமே, இன்றைக்கி பூரா நம்ம ட்ரெயினில் இருக்கிறோமே. அவர் இறங்கிக்கிட்டார். 10:30 மணிக்கெல்லாம் இறங்கிக்கிட்டார். அந்த ஸ்டேஷனில் போய் இறங்கிட்டு அந்த ஊரில் தேடி பிடிச்சி ஒரு கோயில் கண்டுபிடிச்சார், கத்தோலிக்க திரு அவையினுடைய கோயில். நேராக ஃபாதரை போய் சந்தித்து, உபதேசியாரை சந்தித்து, கோயில் திறந்து நற்கருணையில் ஆராதனையில் 1 மணி நேரம் முடிச்சுட்டு அதன் பிறகு தான் வர்றார். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்த நம்முடைய கடமை. இதான் தீவிரம், இதான் சூடாக இருக்கிறது, இதான் குளிர்ச்சியாக இருக்கிறது அல்லது சூடாக இருக்கிறது. குளிர்ச்சின்னா என்ன? எவன் கேடு போட்டா என்ன? அவர் சாமியார், அவர் பொழப்பு பார்க்குறாரு, பூசை மேசை தோசை அவர் பார்த்துக்கிட்டு இருக்காரு. நம்மளுக்கு எவ்வளோ வேலை இருக்குது. போய் கத்திரிக்காய் வாங்கணும், கறி வாங்கணும், இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை கறி வாங்கணும். கடவுளுக்கு எதிராக நடக்கிறது. பைபிள் வாசிக்கிறத பற்றியெல்லாம் கவலையே கிடையாது. ஜெபமாலை அது வீட்டில் தொங்கும், ஆணியில் தொங்கும், ஒரு 10 ஜெபமாலை தொங்கும். இருக்கிறது 3 பேர் தான், 10 ஜெபமாலை தொங்கும். ஆனால் ஜெபமாலையெல்லாம் செய்ய மாட்டாங்க, ஜெபிக்க மாட்டாங்க. குளிர்ச்சியாக இருக்கிறது. கேடுகட்ட வாழ்க்கை, தீவிர வாழ்க்கை தான் சூடாக இருக்கிறது. அப்பா கடவுள் என்ன சொல்றார் 3:20 திருவழிபாட்டில், நீ சூடாக இருந்தால் பரவாயில்லை, சூடாகவோ குளிர்ச்சியாகவோ இருந்தால் பரவாயில்லை, ஒன்றும் சம்மணசாயிருந்து பேய் குட்டி ஆயிரும். 2க்கும் நடுப்புற மீனுக்கு தலையையும் பாம்புக்கு வாழையும் காட்டக்கூடாது, நடிக்கக்கூடாது, வேஷம் போடக்கூடாது. அப்படி ரொம்ப நல்லவன் மாதிரி கிறிஸ்தவ மாதிரி எல்லாம் நடிக்கக்கூடாது. கிறிஸ்தவனா இரு, நடிக்கிறது தான் வெதுவெதுப்பாக இருக்குது. இப்படியும் மீனுக்கு தலையும் பாம்புக்கு வாழும். பிரைஸ் எல்லாம் ஹல்லேலூயா. ஏதோ ஒரு பழமொழி இப்போ இந்த கடந்த வாரத்தில் அடிக்கடி நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன் பேசும்போது, பாம்பையும் அடிக்கணும், பாம்பு சாகக்கூடாது, குச்சியும் ஒடியக்கூடாது. இல்லை, பாம்பும் சாகக்கூடாது, ஆனால் பாம்பு அடிக்கிறேன், பாம்பு சாகக்கூடாது, அடிக்கிற குச்சியும் உடையக்கூடாது. இது ஒரு வாழ்க்கையா? அது ஒரு வாழ்க்கையா? கிறிஸ்தவன்னா கிறிஸ்தவனுக்குரிய பண்புல வளரணும், சூடாக இருக்கணும். சூடுன்னா என்ன? உண்மையா நடக்கிறது.
அன்பு செய்யறது, எதிரியையும் பகைவரையும் 5:44 நம்ம என்ன வாசிக்கிறோம்? ஆண்டவர் இயேசு சொல்றார் மத்தேயு நற்செய்தியில, பகைவரையும் அன்பு செய்ய, துன்புறுத்துவோருக்காக செபிங்க. அது எப்படி வாழ்க்கை பார்த்தீங்களா? அது சூடு. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இன்னைக்கு புனித லாரன்ஸ் திருவிழா, புனித லாரன்ஸ் திருவிழா. ஒரு சாமியார் ஆகிறதுக்கு முன்னே இருக்கிற அந்த நிலை திருத்தொண்டர் இல்லை, டீக்கன். அவர் டீக்கனாக இருக்கிறாரு. அவரை பிடிச்சிட்டாங்க, கிறிஸ்தவனாக இருக்கிறதுனால பிடிச்சிட்டாங்க, கொல்லணும். எப்படி கொண்டாங்க? பெரிய தோசை, பெரிய பெரிய ஹோட்டலில் ஒரு 10 தோசை 20 தோசை போடுவாங்கள்ல, தோசைக்கல், அது மாதிரி அடுப்பு எரியுது, தோசைக்கல் போட்டாங்க பெருசு. அதில் லாரன்ஸை தூக்கி மேலே போட்டாங்க, படுக்க வச்சாங்க, துணியெல்லாம் உருவிட்டு படுக்க வச்சாங்க. இயேசுவே 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 அழுதுகிட்டே இயேசுவே இயேசுவே இயேசுவே. அப்புறம் சொன்னார், இந்த பக்கம் வெந்துருச்சு, என்னை திருப்பி போடுங்க தோசையை. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. பார்த்தீங்களா? இயேசுவுக்காக உயிரை கொடுக்கறதுலையும் கூட அவர் எவ்வளவு வெறி பிடிச்சிருந்தார். அதான் சூடாக இருக்கிறது. என்ன நடந்தாலும் சரி கீழ்ப்படிதல், அதான் சூடு. கடவுளுக்கு கீழ்ப்படியாது. அப்ப நம்முடைய வாழ்க்கையில மாட்சிப்படுத்தும், அதான் வசனம். இன்றைக்கு 7வது வசனம், ஆண்டவரை தாராளமாய் மாட்சிப்படுத்து. மாட்சிப்படுத்தினா பிரைஸ் லார்ட், தேங்க்யூ ஜீசஸ், ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே உம்மை போற்றுகிறோம், தேங்க்யூ ஜீசஸ், நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, உம்மை ஆராதிக்கிறோம் இயேசுவே, நீரே என் தலைவர், நீரே என் மீட்பர். அது மட்டும் இல்லை மாட்சிப்படுத்துறதுனா, அது மாட்சிப்படுத்துறது தான். மனவல்லிய ஜெபமெல்லாம் மாட்சிப்படுத்துறது தான். மரிய வாழ்வை சொல்றது தான் மாட்சிப்படுத்துறது தான். வாழ்க்கையில அந்த மாட்சிப்படுத்துதை செயல்படுத்தணும், செயல்பாட்டு கொண்டு வரணும். வாழ்க்கையில அந்த மாட்சிப்படுத்துதை, ஆண்டவரை புகழ்வதை, துதிப்பதை செயல்பாட்டு கொண்டு வரதுன்னா அவருடைய கட்டளைகளை கடைபிடி. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கட்டளைகளை கடைபிடி. ரொம்ப அருமையாக நான் பூசை வச்சுட்டு, பூசை முடிஞ்சு இங்கே நீங்கள்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் பொழுதே, சரி அவங்க வர்றதுக்கு ஒரு 10 நிமிஷம் ஆகும், நம்ம ஒரு 200 மில்லி போட்டுக்கலாம். போட்டுட்டு அங்கேயோட வெளியில் நிற்கிறேன், அப்படி ஆட்டம் போட்டுக்கிட்டு நிற்கிறேன், பேசுகிறேன், அப்படியே வாடை வருது. நீங்கள் ஜபக்கூட்டத்துக்கு வந்தவங்கெல்லாம் சாப்பிட்டு போகும்போது என்ன நினைப்பீங்க என்னை பற்றி? வெளியில் சொல்ல மாட்டீங்க, ஆனால் என்ன நினைப்பீங்க சொல்லுங்க. நீங்க சொல்றது புரியல, நான் அப்படி நின்னாலும் நீங்க பேசுறது புரியாது தான். பாத்தீங்களா? அப்ப என்னுடைய ரொம்ப பக்தியாக இருந்தது நடிப்பாயிடுது, வாழ்க்கையா இல்லை, வழிபாடு இல்லை, சாட்சியா இல்லை. அப்ப அது மாட்சிப்படுத்தலை கடவுளை. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. எதா இருந்தாலும் உண்மையாய் இருக்கணும், நேர்மையாய் இருக்கணும், கீழ்ப்படிதலோட வாழணும், அன்பு செய்யணும், சகோதரத்துவம் இருக்கணும். இதெல்லாம் இல்லாம தகுதியா வாழணும். வாழறதுதான் தகுதியா வாழறதுதான் ஆண்டவரை மாட்சிப்படுத்துவது. இப்ப அந்த வசனம், ஆண்டவரை தாராளமாய் மாட்சிப்படுத்து. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. மரியே வாழ்க, மரியே வாழ்க. அமர்ந்து கொள்வோம். அந்த 7வது வசனத்திலே ஆண்டவரை தாராளமாய் மாட்சிப்படுத்து. அதை தொடர்ந்து உன் உழைப்பின் முதற்கனிகளை கொடுப்பதில் கணக்கு பார்க்காதே, கொடை வழங்கும் போதெல்லாம் முக மலர்ச்சியோடு கொடு, 10ல் ஒரு பங்கை மகிழ்ச்சியோடு கடவுளுக்கு உரித்தாக்கு. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அந்த காலத்தில் புலவர்கள்லாம் இருந்ததா சொல்கிறாங்க. இந்த காலத்தில் அப்படி நம்ம பார்க்கல. ஹை ஸ்கூல்ஸில், ஹையர் செகண்டரி ஸ்கூல்ஸில் சில பேர் அவர் புலவர் அப்படின்னு சொல்லுவாங்க. எதில் புலவர்னு தெரியல, அது மாதிரி சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கிறேன். அந்த காலத்தில் புலவர்கள்லாம் அரசரை புகழ்ந்து பாடி அவங்களுக்கு என்ன கிடைக்கும்? பரிசு கிடைக்கும், இல்லை பணம் மூட்டை கிடைக்கும். என்னமோ முத்து கொடுத்ததா சொல்கிறாங்க. முத்து கொடுத்தாங்களோ முத்தம் கொடுத்தாங்களோ தெரியல, என்னமோ கொடுத்துருக்குறாங்க. ஆனால் புகழ்ந்து பாடுனா கிடைக்கும், அது மட்டும் உண்மை இல்லையா? அப்போ
நம்ம ஆண்டவரை புகழ்ந்தா கடவுள் நமக்கு கொடுப்பார். பிரைஸ் எல்லாம் ஹல்லேலூயா. இப்ப நம்மள ஒருத்தன் புகழ்றான், அரசியல்வாதிகளை ஒருத்தன் புகழ்றான். புகழறதுல ரொம்ப அற்புதமான ஒரு அடையாளம் என்ன சொல்லுங்க? அரசியல்வாதிகளில் அவர்களை புகழ்றாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு அற்புதமான அடையாளம், ரொம்ப பாப்புலராக இருக்கிற அடையாளம் என்ன? காலில் விழுந்து கும்பிடுவாங்க. இல்லை பார்க்குறோம்ல, காலில் விழுந்து கும்பிடுறான். காலில் விழுந்து கும்பிட்டா அடுத்த எலெக்ஷனில் அவங்களுக்கு எம்எல்ஏ சீட்டு கிடைக்கும், வட்ட செயலர் சீட்டு கிடைக்கும். அது மாதிரி பிரைஸ் எல்லாம். இப்போ நம்ம கடவுளை புகழ்ந்தா கடவுள் நமக்கு கொடுக்கிறாருங்கிறத எப்படி புரிஞ்சுக்கிறது, எப்படி தெரிஞ்சுக்கிறது, எப்படி தெரியும்? நம்ம கடவுளை புகழும் பொழுது கடவுள் நமக்கு வேதனைகளை தாங்குகிற சக்தி கொடுக்கிறாரு. பிரைஸ் எல்லாம் ஹல்லேலூயா. துன்பங்கள் மத்தியிலையும் ஆண்டவருக்கு சாட்சி பகருகின்ற சக்தியை கொடுக்கிறாரு. பிரைஸ் எல்லாம். அந்த சக்தி இல்லைன்னா கிடைக்காது. கடவுளை புகழாதவனுக்கும் துன்பங்கள் வரும், அவனும் பிரச்சனை வரும், அவனுக்கும் நோய் வரும். அவன் பிள்ளையும் கல்யாணம் ஆகல, தேடிக்கிட்டு இருக்கான், மாப்பிள்ளை தேடுறான், பொண்ணு தேடுறான். அவனுக்கும் பிள்ளை பேர் கிடைக்கலன்னு ஊராக போய்கிட்டு இருக்கான், ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆனால் கடவுளை புகழுற மாதிரி சாட்சியாக வாழலை, உண்மையாக வாழலை, சகோதரத்துவத்தோட வாழலை, மற்றவனை எதிர்க்கிறான், பகைவனை வெறுக்கிறான் இல்லையா, ஆணவத்தோட நடக்கிறான், சுயநலத்தோட நடக்கிறான், ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கிறான். அப்போ புகழும் பொழுது கடவுள் கொடுக்கிறாரு. உண்மையா புகழ்ந்தா கடவுள் கொடுக்கிறாருன்னா என்ன கொடுக்கிறாரு? சுகத்தை கொடுக்கறதையா கடவுள் கொடுக்கிறாருன்னு சொன்னா, ஆமா கடவுள் தான் கொடுப்பாரு, கடவுள் தான் கொடுக்க முடியும். இப்போ மருத்துவமனையில் நீங்கள் பெரிய ஆப்ரேஷன் தியேட்டருக்கு வெளியில் போய் நின்னீங்கன்னா, ஆப்ரேஷன் நடக்கும்போது யாருக்கு நடக்குதோ அந்த டாக்டர் நர்ஸ் வழியாக சொல்லி அனுப்புவார். அந்த யாருக்கு ஆப்ரேஷன் நடக்குதோ அவங்களுடைய உறவினர்கள் வெளியே நிற்பாங்களா, யார் அவருடைய உறவினர்கள் யாருன்னு கேட்டு ஆப்ரேஷன் தொடங்கும் போது ஜெபம் பண்ணிக்கங்க. பார்த்தீங்களா? கடவுள் தான் அவர் சுகத்தை, அவன் ஹெச்ஓடி, அவன் பெரிய எம்டியாக இருக்கிறான், பெரிய மருத்துவர். ஆனால் அவனுக்கு தன்னுடைய சக்தியில் நம்பிக்கை இல்லை, கடவுள் மேலே தான். அப்போ மருந்தை கொடுத்தாலும் மருத்துவம் செய்தாலும் குணமளிப்பவர் யாரு? கடவுள் தான். அப்போ சுகம் கொடுக்கிறவர் கடவுள் தான். அதை விட பெரிய காரியம் என்ன தெரியுமா? சுகமாக இருக்கும் பொழுதும் பல நெருக்கடிகள் வருத, மனசுக்கு ரொம்ப பிரச்சனையெல்லாம் வருத. அப்ப கடவுள் என்ன கொடுக்கிறாரு? நான் கடவுளை போற்றுவனா இருக்கிறேன், கடவுளுக்கு உகந்தவனா வாழுறேன், சூடா வாழுறேன். அப்ப என்ன கொடுக்கிறாரு? கடவுளுக்கு சாட்சியா வாழும் பொழுது அதை தாங்கும் சக்தி. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமை. அதனாலதான் பாருங்க, நீங்க கொரிந்தியருக்கு எழுதப்பட்ட முதல் திருமுகத்துல 11வது அதிகாரம், அதுல 22 பார்க்கலாம், 23 30வது வசனம் வரை நிறைய பாடுகளை விவரிப்பார் பவுலடியார். ரெண்டாவது கொரிந்தியர் 2 11 22 23 கிறிஸ்துவின் பணியாளர்களா? மற்றவர்களை விட கடினப்பட்டு பாடுபட்டு இயேசுவுக்காக உழைத்தேன். பார்த்தீங்களா? பன்முறை சிறையில் அடைபட்டேன், கொடுமையாய் அடிபட்டேன், சாவின் வாயிலில் நின்றேன். 5 முறை சாட்டை அடிச்சாங்க. 5 முறை 40 கசையடி. அப்படின்னா என்ன? 5 முறை 39 கசையடி. அப்படின்னா எத்தனை பார்த்துங்க? தடியால் அடிபட்டேன், கல்லடிப்பட்டேன், கப்பர் சிதைவுக்கு உள்ளானேன், இரவும் பகலும் ஆழ்கடலில் அல்லலுற்றேன். ஆறுகளால் இடர்கள், கள்வர்களால் இடர்கள், சொந்த மக்களால் இடர்கள், பிற இனத்தாலும் இடர்கள், நாட்டிலே இடர், காட்டிலே இடர்,
எல்லா இடர்கள் ஆனார். ம் ம் இவைகளுக்கெல்லாம் ஆளானேன், பாடுபட்டு உழைத்தேன், பன்முறை கண்பிடித்தேன், பசிதாக முற்றேன், பட்டினி கிடந்தேன். ம் ம் இவையெல்லாம் இல்லாம எல்லா திருச்சபையை பற்றிய கவலைகள் வேறு என்னை அன்றாடம் என்னை அழுத்தி கொண்டிருந்தது. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இதை நீங்கள் ஒரு தடவை வீட்டில் போய் படித்து பாருங்க. நம்மெல்லாம் பெரிய என்ன மாதிரி யாருக்கும் வரக்கூடாது. சில பேரை இன்டர்வியூ எடுப்பாங்க, சில பிரச்சனையில் இருக்கவங்க, என்ன மாதிரி யாருக்குமே வரக்கூடாது. நீ என்னடா பெரிய பீத்திக்கிற, ஒன்று பவுலடியாரை பாருங்க. சாவின் மரண வாயிலில் நின்றேன், தடியால் அடித்தாங்க, சாட்டையால் அடித்தாங்க, எல்லாம் இடர்கள், காட்டிலே இடர், நாட்டிலே இடர், சகோதர இடர்கள், பிற இனத்தார இடர்கள், பசி தாகம், எல்லாம் எல்லாம் எல்லாம். ஆனால் கடைசியில் என்ன சொல்லுவார்? 30வது வசனம் வாசிங்க. இதெல்லாம் நான் பெருமை பாராட்ட வேண்டும் என்றால் என் அறிவின்மையை பற்றியே தான் பெருமை பாராட்டுவேன். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அறிவின்மை என்ன? இயேசுவை தெரிந்து கொண்டேன். அந்த அறிவு தான் அறிவின்மை. கொரிந்தியர் 1:28 27 நம்ம வாசிப்போம். அவர் பவுலடியார் தான் எழுதுறாரு. அவர் என்ன சொல்றாரு? இந்த உலகில் உள்ள ஞானிகளை நாணச் செய்ய மடையர்களை கடவுள் தேர்ந்து கொண்டார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அந்த அறிவின்மை இது. அப்பன்னா நம்ம கடவுளை மாட்சிப்படுத்தும் போது என்ன, நமக்கு கணக்கு பார்க்காத, கொடை வழங்கும் போதெல்லாம் முக மலர்ச்சியோடு கொடு, 10 பங்கை மகிழ்ச்சியோடு கொடு, அப்படியெல்லாம் கொடுத்தா என்ன கிடைக்கும் நமக்கு? கடவுள் கொடுக்கிற அதிமிக ஆசீர்வாதம் அளந்து பார்க்க முடியாது. அது நோயை தாங்குகிற சக்தியா இருக்கலாம், நெருக்கடிகள் மத்தியில் வாழ்வதற்கு தேவையான ஆற்றலாக இருக்கலாம். எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அதன் மத்தியிலே உண்மை பேசி உண்மைக்கு சான்று பகர்ந்து கடவுளை மகிமைப்படுத்துறதா இருக்கலாம். அதுதான் பயங்கர ஆசீர்வாதம். இப்போ நம்ம முன்னோர்கள், நம்ம மறைசாட்சியர், புனிதர்கள்லாம் இருந்தாங்களே, அவங்கெல்லாம் ஏன் இன்னைக்கும் கூட புனிதர்களாக கருதுகிறோம்? அவர்கள் பேரில் கோயில், ஆண்டவர் இயேசுவினுடைய கோயில் அவர்கள் பேரில் விளங்குது. சென்ட் மேரிஸ் சர்ச், பீட்டர்ஸ் சர்ச், பால்ஸ் சர்ச். ஏன்? அவன் பேரை மறக்கவே முடியாது. கடவுளுக்காக உயிரை கொடுத்துருக்கிறான். ஒரு நாள் 2 நாள் இல்லை. நீங்கள் 2வது கொரிந்தியர்ல 4வது அதிகாரத்தில் 7 பார்த்தீங்கன்னா வாசிங்க. இந்த செல்வத்தை, இந்த விசுவாசம், கடவுள் மீது நம்பிக்கை அப்படிங்கிற செல்வத்தை மண்பாண்டங்களில் நாங்கள் கொண்டுள்ளோம். மண்பாண்டங்கள் தான், நான் மனிதன், மண்ணால் செய்யப்பட்டவன். மண்ணை எடுத்து கடவுள் என்ன பண்ணாரு? மனிதனை உருவாக்கினாரு. மண்பாண்டங்களில், இது தட்டினா உடஞ்சி போயிடும், தட்டினா உடஞ்சி போயிடும் பானை. மண்பாண்டங்களை கொடுத்துள்ளோம். இந்த ஈடு இணையற்ற வல்லமை எங்களிடமிருந்து வரவில்லை. இப்படி சாட்சி பகர்றது, கஷ்டப்பட்டாலும் அவரையே புகழ்ந்து போட்டே இருக்கிறது, அவருக்கு உண்மையாக இருக்கிறது, பகைவர்களை அன்பு செய்யறது, இதற்கான வல்லமை எங்கள்கிட்ட இருந்து வரல. அது கடவுளுக்கே உரியது என்பதை இதிலிருந்து விளங்குகிறது. கவனிங்க, எல்லா சூழ்நிலைகளிலும் இன்னலுற்றாலும் மனம் உடைந்து போகிறதில்லை, துன்புற்றாலும் நம்பிக்கை இழப்பதில்லை, கைவிடப்படுவதில்லை, அழிந்து போவதில்லை. பாத்தீங்களா? நாங்கள் எங்க போனாலும் இயேசுவினுடைய மரணப்பாடுகளை எங்கள் உடலில் தாங்கி செல்லுகிறோம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. எவ்வளவு வேதனை விட்டாலும் வீழ்ந்து போறதில்ல, இகழப்பட்டாலும் எங்க தூக்கி அடிக்கப்படுறதில்ல. நாங்க உறுதியாகவே இருக்கிறோம். எங்க போனாலும் கிறிஸ்துவனுடைய மரணப்பாடுகளை தாங்கி செல்லுகிறோம். பாத்தீங்களா? கிறிஸ்துவனுடைய மரணப்பாடுகளுடைய விளைவு என்ன? கிறிஸ்துவனுடைய மரணப்பாடுகளின் விளைவு என்ன? இயேசுவில் நம்பிக்கை கொள்வோம் மீட்கப்படுவார்கள். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா.
அப்ப நம்ம மரணப்பாடுகளை தாங்கி செல்கிறோம் எவ்வளவு பிரச்சனையிலையும் அப்படின்னா நம்ம பிள்ளைகள் ஆசீர்வாதமா வாழ்வாங்க. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தும். அதான் பாருங்க, கடவுளுக்கு கொடுக்கிறது என்பது காசு கொடுக்கிறது மட்டும் இல்ல, அது பிசுக்கு, கருவாட்டு பிசுக்கு மாதிரி, சாம்பார்ல போட்ட சின்ன வெங்காயம் மாதிரி. கொடுப்பது என்பது நம்மை கொடுப்பது, நம்முடைய வாழ்வை கொடுப்பது இல்ல, வாழ்வை செலவு பண்றது கடவுளுக்காக. போடா, கடவுள் என்ன விரும்புகிறாரோ செய்யட்டும். இப்போ மாதாவை இந்த அளவுக்கு புகழற மாதிரி வேற யாரையும் புகழ முடியாது. மாதா என்ன சொல்றாங்க பாருங்க, நீ அவங்க கன்னியாகி இருக்கிறாங்க, கன்னியாகி இருக்கிற இடத்துல கர்ப்பிணி ஆகிட்டாக்க கல்லால் அடிக்கிற சட்டம் இருக்குது. அந்த டைம்ல அவர் சொல்றாரு, கபிரியல் தூதர் என்ன சொல்றாரு, தூய ஆவி உம்மீது இறங்கி வருவார், உன்னதத்தின் வல்லமை உண்மையில் நிழலிடும், அப்படி பிறக்க போகிற குழந்தை கடவுளின் மகன் எனப்படும் அப்படின்லாம் சொன்ன உடனே மாதா என்ன சொல்றாங்க, நான் ஆண்டவரின் அடிமை, உம்முடைய சொற்படியே எனக்கு நிகழட்டும், கல்லால் அடிக்கட்டும், கந்தர்கோலமா போகட்டும், உமக்கு சொற்படியே எனக்கு நிகழட்டும். பிரைஸ் எல்லாம் ஹல்லேலூயா. அதுதாங்க நமக்கு வாழ்க்கை. ஏன் இந்த மாதிரி சிந்தனைகள் எல்லாம் நம்ம மனசுல வச்சுக்கணும்? சிந்திக்க ஆட்டோ சஜஸ்ட் பண்ணி. இப்ப இயேசுநாதர் பாத்தீங்கன்னா மத்தேயு நற்செய்தி 16வது அதிகாரம், அதுல 22, 23, 17வது அதிகாரம் 21, 22, அதே மாதிரி 20வது அதிகாரம் 16, 17 வசனங்களை என்ன சொல்லுவார்? திரும்ப ஏன் சொல்லிக்கிட்டு இருக்காரு? மணமகன் எருசலேமுக்கு போகிறார், அங்கே மக்களின் கையில் ஒப்புவிக்கப்படுவார், அவர் இதை மாதிரி கொலை பண்ணுவாங்க, சிலுவையில் அடிப்பாங்க, கொண்டு போடுவாங்க, அப்படியே திரும்ப அதான் ஒரு தடவை சொல்லிட்டு இல்லை, அப்படியே திரும்ப சொல்றேன். திரும்ப ஏன் சொல்றாரு? தன்னை உறுதிப்படுத்தி கொள்ளுகிறார். பிரைஸ் எல்லாம் ஹல்லேலூயா. தன்னுடைய சீடர்களை உறுதிப்படுத்த, அந்த டைம்ல ஓடி போயிடுவேன், ஆனாலும் திரும்பி வா, நான் தான் உனக்கு மீட்பு தருவேன். அந்த பாடுகள் வழியா தான் தன்னை உறுதிப்படுத்துகிறார், மற்றவர்களையும் உறுதிப்படுத்துறார். முன்னாலே அறிவிச்சு. இப்போ தோற்றம் மாற்றம் திருவிழா கொண்டாடின 6ஆம் தேதி, அதில் பார்த்தீங்கன்னா மத்தேயு நற்செய்தி 17வது அதிகாரம் 7, 8 வசனங்களில் அவர் காட்சி, எலியா இறைவாக்கின்னு மோசே எல்லாம் வர்றாங்க. அப்போ பேதுரு, அவரு, யோவான், யாக்கோபெல்லாம் இருக்கிறாங்க. தன்னை பற்றியெல்லாம் நினைக்கல, 3 பேர்த்த பற்றியும் நினைக்கல. ஏசுனாருக்கு ஒரு கூடாரம் அமைக்கலாம், எலியாவுக்கு ஒரு கூடாரம், மோசைக்கு ஒரு, அவ்வளோ மாட்சி, அப்படியே நெகிழ்ந்து போயிட்டார். தலைகால் தெரியல, தன்னையே மறந்துட்டார். அவங்க தங்க கூடாரம் வேணாமா, மறந்துட்டார். அவ்வளோ மகிழ்ச்சி. கொஞ்ச நேரம் கழிச்சு கண்ணும் பார்க்கும்போது என்ன நடக்குது? இயேசு மட்டும் இருந்தார், எலியாவையும் காணா, மோசையையும் காணா. என்ன ஆச்சு? நான் பாடுபட்டு சாகுற வரையிலும் இந்த விஷயத்தை யாருக்கும் சொல்லாத, உங்களுக்கு ஏன் என்ன காண்பிச்சேன்? தோற்ற மாற்றம் ஏன் இந்த நேரத்தில் உங்களை கொண்டாந்து காமிச்சேன்? ஏன்? நீங்க உறுதியாக இருக்கணும். இந்த பாடுகள் பட்டாதான் இந்த மாட்சி அடைய முடியும். பாடுகள் பட்டாதான் இந்த மாட்சி அடைய முடியும். அப்ப பாடுகளை கண்டு நீங்க தோண்டு போயிடக்கூடாது. இந்த மாட்சி காத்து இருக்குது. பிரைஸ் எல்லாம் ஹல்லேலூயா. அந்த மாட்சி ஒண்ணு காத்துக்கிட்டு இருக்கு, அதை மறந்துடவே கூடாது. அப்ப நமக்கு முன்னால அது பெரிய, இப்ப பிரசவத்துக்காக காத்திருக்கிறாங்க, அந்த தாய் காத்திருக்கிறாங்க. முதல் மாதம் தங்கிருச்சு, 2வது மாதம் 3வது மாதம் ஸ்கேன் பண்ணியாச்சு, குழந்தை நல்லா இருக்குது. குழந்தை நல்லா இருக்குங்கிற மகிழ்ச்சியிலே இருப்பாங்களா? சொல்லுங்க. எத்தனை தாய்மாருங்க இருக்கிறீங்க, பிள்ளைகளை பெற்றெடுத்தவங்க? மகிழ்ச்சி மட்டும்தான் இருக்குமா? ஆண்டவரே காப்பாத்துங்க ஆண்டவரே, இல்லை அது மட்டுமா? ஆண்டவரே என்ன காப்பாத்து. சில தாய்மார்கள் செத்து போறாங்களே, எவ்வளோ பயம் இருக்குமா இல்லையா? இன்னும் உங்களுக்கு பயம் இல்லாம பெற்றெடுத்த மாதிரி இருக்கிறீங்க. ஆமா, நான் இதை சொல்றவன் பயந்துட்டு கிடக்கிறேன், வயிற்ற பிடிச்சு. ஆமா, சில பேர் பிரசவத்தில் செத்து போறாங்க. சில பிள்ளைங்க 7 மாசம் இருந்து செத்து பிறக்குது. என்ன ஆகுமோ? அந்த பயம் ஒரு பக்கம் இருந்துகிட்டே இருக்கும். ஆனாலும் அந்த பயத்தை, இந்த மகிழ்ச்சி, இன்னொரு வாரிசு எனக்கு கிடைக்க போகுது, கடவுள் கொடுத்துருக்கிறாரு. அந்த மகிழ்ச்சி அதை உறுதிப்படுத்திக்கிட்டு, அந்த கஷ்டத்திலேருந்து வெளியே வர்றதுக்கு அவங்கள உறுதிப்படுத்திக்கிட்டே இருக்கும். பிரைஸ் எல்லாம் ஹல்லேலூயா. இயேசுனுடைய வாழ்க்கை அதான்.
இயேசுனுடைய வாழ்க்கை தான். 3:19 நினைக்கிறேன், கலாத்தியர்ல பவுலடியார் சொல்லுவாரு, உங்களில் கிறிஸ்து உருவாகும் வரை நான் பிரசவ வேதனை அடைகிறேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆமா, ஒரு உண்மையான அக்கறை உள்ள கிறிஸ்துவ பங்கை நிர்வகிக்கிற பங்கு சாமியாருக்கு என்ன இருக்கும் மனசுல, அந்த குடும்பம்லாம் தாறுமாறா இருக்க, எப்படியாவது கொண்டாடணுமே, 3 தடவை சந்திச்சிட்டோம், தனியாக பேசிட்டோம், இன்னும் போய் சந்திக்கணும், விடக்கூடாது. அப்புறம் அந்த குடும்பம்லாம் கோயிலுக்கு வரலையே, போய் சந்திப்போம், பேசுவோம், பிரசங்கத்தில் இதெல்லாம் குறித்து சொல்லுவோம், காட்டமாக சொல்லுவோம், கோபமாக சொல்லுவோம், ரொம்ப தனிந்த குரலில் அன்பாக சொல்லுவோம், எப்படியாவது கொண்டு வரணும், விடக்கூடாது. இதே தான் ஞாபகமாக இருப்பான். ஒரு குருவானவர், பங்கு குருவானவர் அக்கறை உள்ள மனுஷனாக இருந்தாங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எப்படியாவது கிறிஸ்துவை கட்டி எழுப்பும். பவுலடியார் அதை சொல்றாரு பாருங்க, என் பிள்ளைகளே, உங்களில் கிறிஸ்து உருவாகும் வரை உங்களுக்காக நான் மீண்டும் பேறுகால வேதனை உறுகிறேன். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். மீண்டும்னா என்ன அர்த்தம்? கலாத்தியர் உங்களுக்காக பேறுகால வேதனை, கொரிந்தியருக்காக முதல்லயே பட்டுட்டேன், ரோமியருக்காக அதுக்கு முன்னால பட்டுட்டேன், இப்பயும் மீண்டும் வேதனை வருவேன். பல பிரசவம் அவருக்கு இல்ல, அத்தனை கடிதம் இல்ல, அத்தனை ஊரு, அப்ப அத்தனை பிரசவம், 13 பிள்ளைங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்ப நம்ம கடவுளுக்கு கொடுக்கும் பொழுது இந்த ஆசீர்வாதத்தான் அவர் கொடுக்கும். கடவுளை புகழும் பொழுது, கடவுளுக்கு நம்மை கொடுக்கும் பொழுது, காசு பணம் மட்டும் இல்லை, நம்மை கொடுக்கும் பொழுது கடவுள் அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கும். அந்த மகிழ்ச்சி, அந்த உறுதி, இவைகள் அனைத்து, இவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த 30வது வசனத்துல பவுலடியார் சொல்றாரு, 2 கொரிந்தியர் 11:30, இவைகளெல்லாம் இருந்தாலும் கடவுள் என்னுடைய அறிவின்மையில் கிறிஸ்துவுக்குள்ள நான் பெருமை அடைகிறேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.